நான் ஏமாந்துட்டேன். இஸ் a very intelligent man. அதை எடை போறது நம்ம வேலை இல்ல. எதிரியை எடை போடாம மோத நினைக்கிறது தப்பு. தப்பு கணக்கு போட்டுதான் அந்த கண்ணை என்கிட்ட விளையாடிட்டான். முடிஞ்ச அவனை ஜெயிலுக்கு அனுப்புவேன். இல்ல அவளுக்காக நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். இப்படி அவசர புத்தினாலதான் ஆபத்தை நீங்க விலை கொடுத்து. நோ, அவன் செஞ்சது என்னால மறக்கவே முடியல. வாசு, நீங்க எனக்கு வேணும். அதுக்காக எதையும் செய்வேன். இட்ஸ் a challenge. அந்த கண்ணை இல்ல வேற யாரா இருந்தாலும் இந்த உஷா குறி வச்சா தப்பவே முடியாது. நீ என்ன ஏமாத்த முடியாது. வாசு, ஸ்டாப் இட். ஊருக்கு நல்லவனா, தாய்க்கு பிள்ளையா வாழ ஆசைப்படுறேன். பழைய உறவு, பழைய வாழ்க்கை, இதை வச்சு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியை மதிக்காத. ஓ, ஐ சே கெட் அவுட். பகவான், வசந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே, நான் சொன்ன டயத்துக்கு இங்க வந்துடுவாளா? 8 மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன். அப்ப நிச்சயம் வந்துருவாங்க. நான் போய் காபி வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா. அட என்ன சார், நீங்க காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம். வந்த உடனே பக்கத்துல போங்க. பயம் வந்தா பகவானை நினைச்சுங்க. விச் யூ ஆல் சக்சஸ். குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங். ஜூன் சொல்ற மாதிரி இருக்கு. குட் மார்னிங். வாலைக்கும் சலாம். குட் மார்னிங். இது நமஸ்தே. குட் குட் மார்னிங் சார். மிஸ் வசந்தா, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளையில இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அது சொல்ல தாங்க முடியல. பொண்ணு அது பேய். ஐ மீன் அது அத கட்டிக்கு போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும், இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்க தான் புத்திசாலியாச்சு சார். புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க. அப்பா, ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? பிளண்டி பிளண்டி. ஐ மீன் நீங்க நான் என்ன சார் நீங்க அன்னைக்கு லிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். கார் பக்கத்துல வந்தீங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டீங்களே. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வாங்க வாங்க வாங்க. இதுதான் சோஃபா கம் பெட், பெட் கம் சோஃபா. உட்கார்ந்தே சாஞ்சிக்கலாம், சாஞ்சும் படுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, கொஞ்சம் பேசணும். பேசணும்? பேசுங்க. தனியா? தனியா தனியா தனியா. மகன் இங்க வா. அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா? என்னன்னு கேளு. அம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். சிவபூசலி கரடி பூந்தா மாதிரி சைத்தான் விடாம என்ன அம்மாவோட போறீங்க? ஒண்ணும் வாங்கலையா? நான் வந்தது வாங்கத்தானே. பெரிய இடத்தாள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டிவி இருக்குது, ஏசி இருக்குது, ஏர் கூலர் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அடுப்பு இருக்குது, அகப்ப இருக்குது, எல்லாமே எவர் சில்லர்ல இருக்கு. நான் ஒண்ணும் வாங்குறதுக்கு வரலப்பா. அப்புறம் வேற எதுக்கு வந்தீங்க? உங்க மேனேஜரை பார்க்கணும். மேனேஜரை பார்க்கவா? அப்புறம் எப்படி போறீங்க? அவர் ரூம் அங்க இருக்குது, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க. எஸ், இவங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. உங்களே இல்ல, நீங்க உட்காருங்க. ஏன் முடிக்கிற? போய் காஃபி ஊத்திட்டு வா. நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத. நான் வந்த விஷயம் என்னன்னா, இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம். நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம். அது எப்படி? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை என் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம். இங்க உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான். எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன். மேடம் காஃபி? நோ தேங்க்யூ. பகவான் முடியிருக்கா? இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன். இது பொண்ணு இல்ல, மூதேவி. அப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த மாயபவனம். அதே அந்த மோகினியா? நல்லா இருக்கு. விட்டுட்டீங்களே சார். கலரா ஒண்ணு வரப்படாத. உன்னை கண்டு மயங்காதே பேர்களுண்டோ? அடாடாடா,
என்ன பிரமாதமான சாரீரம். பிராக்டிஸ் பண்ணவே துருப்பிடிச்சு போயிடுச்சு. என் பொண்டாட்டி ஆத்துல இருந்தா இது மாதிரி மனசை விட்டு பாட முடியுமா? வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் உஷா, நீயா? நானேதான். என்ன திடீர்னு? நான் எப்பவுமே திடீர்னு வரமாட்டேன், திட்டமிட்டே தான் வருவேன். உங்க வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, உண்மைதானே? எக்ஸாக்ட்லி. நீங்க தனியா இருக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க, உண்மைதானே? அப்படியே மனசை எக்ஸ்ட்ரா பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. உங்களை தனியா விடுறதுக்கு மனசு வரல, அதான் வந்துட்டேன். உன்னுடைய வெறும் அனுதாபம் என் தாபத்தை தீத்துருமா? எனக்கு என்ன தரப்போற நீ? சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தேங்க்யூ. எல்லாத்தையும் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்ன இதை காட்டிட்டு இந்த துணியெல்லாம் எங்க போறது தெரியல. சோகத்துல ஆயிரி போதான் தாஜ்மஹால் வீட்டில் இருக்கிறத விட இதே பெட்டர். சோகத்துல தான் சொன்னாரு. எங்க அந்த கல்லு? என்னமா? அப்பா அங்க பாருங்க. கதவு உடைஞ்சு போச்சு. இதுக்கு ரிப்பேர் சார்ஜ் 100 ரூபாய் ஆகுமே. 100 ரூபாய் உங்களுக்கு பெருசா போயிடுச்சு. என் கால் போயிருந்தா என்ன இருக்கும்? வரதட்சணை 2 மடங்கு ஆகுமா? இப்ப புரியுதா? இதுக்குதான் முன்பின் தெரியாதவங்கள வாடகைக்கு வைக்காதீங்கன்னு சொன்னேன். மேல்படியா வேலைதான். ஏய், நீ கதவு உடைச்சில கையை உடைச்சு போற. அப்பா முதல்ல வீட்டை காலி பண்ண சொல்லுங்க, இல்ல நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நீ ஏம்மா போகணும்? நீ எம்மகா. அவன் நேற்று வந்து அவனையே காய் பண்ணிட்டு வந்தவன். என்னப்பா? பையன் தப்பிச்சிட்டான். ராத்திரிக்கு வரட்டும். அவன் கையை மட்டும் இல்ல காலியை சேர்த்து உடைச்ச. அப்புறம் நீங்க ஜெயில தான் இருக்கணும். ஆமாப்பா. என்ன என்ன இனிமே தலையே போயிட்ட மாதிரி குதிக்கிறீங்களே? அத பாரு, அந்த கதவை அடிச்சு உடைச்சு அந்த பலகை நம்ம வசந்தா காலில் வந்து விழுந்திருக்கு. கால விழலப்பா. என்னமா சொல்ற? நான் சொல்றத கேளுங்க. அவன் கதவை உடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. நான் கதவை மாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்ப அவன் தலைவலியே மாத்திடலாம். வாடகையோட சேர்த்து ஒரு 500 ரூபாய் சேர்த்து வாங்கிக்கலாம். சங்கீதம்
சங்கீதம் நிலவே நிலவே அதை கேட்க வந்தாயோ மோக சங்கீதம் சங்கீதம்